வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான மாதம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா அலைனாக இருக்குது. குரு உங்கள் ராசிலே இருக்கார். அப்புறம் 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் 5, 7, 9 முக்கியமான திரிகோணஸ்தானங்கள். அதோடு இல்லாமல் முக்கியமாக சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பல நன்மைகளை எதிர்நோக்கலாம். இப்பொழுது 9ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் 9ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் 1ஆம் தேதி சாயங்காலம், அதாவது 2ஆம் தேதி எடுத்துங்க, 2ஆம் தேதி புதன் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 2-3 விஷயம். இப்போ உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஒரு காலத்தை நீங்கள் கடந்திருக்கும் போது அதுலேருந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, அந்த ரெஃப்ரெஷிங் சேஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய காலம் இது. இப்போ நீங்கள் உங்கள் முயற்சி ஆரம்பிச்சிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மேல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தைரியமாக உங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பிங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது எல்லா தரப்பினருக்குமே, அதான் இப்போ நான் வீடு வாங்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறப்பு நடக்குமா, இப்படி வரிசையாக பல குவேரிஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அந்த குவேரிஸ் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம். இது போக சில வயதானவர்கள், அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லக்கூடாது ஆனால் சொல்ல வேண்டியிருக்கு, க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கலாம். இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸே நிறைய போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள். அந்த மாதிரி க்ஷேத்திர தரிசனங்கள், நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு பண்ணக்கூடிய தரிசனங்கள், பால ராமராக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமர் கோயிலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மாதம் திவ்ய தரிசனம் கிடைக்கும். நன்றாக எல்லாமே அமையும். மனதுக்கு பரிபூர்ண நிறைவையும் குறைகளையெல்லாம் நீக்கி சந்தோஷங்களையும் பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக உங்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் நிச்சயமாக அமையும். கிரகங்கள் பெயர்வது, இப்போ 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய், 6ஆம் தேதி செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். உச்சமடையும் இடம் உங்கள் இது. அப்போ எவ்வளோ பிரமாதம் அது. அதுக்கடுத்து சுக்கிரன், அதை தொடர்ந்து சுக்கிரன் போவது 12ஆம் தேதி. அப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய நல்ல மாற்றம். செகண்ட் வீக் 12ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம். அப்புறம் புதன் 20ஆம் தேதி அன்று புதன் கும்பராசிக்குள்ளே போகிறார். எல்லாமே நல்லதுங்க. அப்போது இது ரொம்ப சிறப்பான மாதம். சரியான முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸு சக்ஸஸை தரும். இது எல்லா தரப்பினருக்கும் பொருந்தும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு பயணங்கள் பற்றி நீங்கள் மனசில் ஒரீஸ் இருந்தால் அதெல்லாம் விட்டுருங்க. நிச்சயமாக அதெல்லாம் ஏற்படும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவேரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவேரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.